கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, புதிய நாளிலும் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள அதிகாலையில் இணைந்திருங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 6 ஆகிய வசனங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை எழுதப்பட்டிருக்கு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு. இந்த காலவேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அதை எல்லாவற்றையும் நாம் கை கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலம் வேக வேகமா ஓடிட்டு இருக்கு. எத்தனையோ குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிறாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. இருக்கிற இடத்துல தேவனை தேடுங்க. எந்த நாட்டுக்குள்ள இருந்து அந்த செய்தி கேட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா சில குடும்பத்துல வேற வேற நாட்டுல தனியா இருப்பீங்க, அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. இருக்கிற இடத்துல முதலாவது கையில பைபிள் எடுத்து வாசிங்க. செல்போன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம யூஸ் பண்றோம் ஒரு பேப்பர்ல எழுதி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். பல மணி நேரம் செல்போன் பார்க்குற குடும்பங்கள் உண்டு. பல மணி நேரம் டிவிலையோ இல்ல நாடகம் பார்க்கறது, படம் பார்க்கறது, நேரத்தை வேஸ்ட் பண்ற எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா நம்ம இருக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அதுல ஒரு வேர்டு உண்மையாய். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னா உண்மை வேணும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உண்மை வேணும். தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற முதல் குவாலிட்டி என்ன தெரியுமா? உண்மை. நம்ம வாழ்க்கையிலே நம்ம எதை செய்தாலும் உண்மையாய் செய்தால் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். மனுஷன் முகத்தை பார்ப்பார், தேவன் இருதயத்தை பார்ப்பார். நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு தேவனுக்கு தெரியும். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், ஒரு குடும்பத்திலே உண்மை இருந்தால் தேவன் கண்டிப்பா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாத குறை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு பக்கம் பார்த்தா வீட்டுல பல காரியங்களும் சொல்ல முடியும். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய காரியத்துல போய் சொல்லிட்டு இருப்பாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுத்து தூங்க வரைய எத்தனையோ காரியத்துல போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அதன் மூலியமா அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள், ஆபத்துகள் அதிகமா இருக்கு. பொய் பேசும்போது பிசாசு உள்ள என்டர் ஆயிருந்தான், சத்ரு உள்ள வந்துருவான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல உண்மை செக் பண்ணி பார்த்தாலே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு நாளைக்கு நான் 24 மணி நேரம் பொய் பேசாம இருக்கிறேன்னா, உண்மையா இருக்கிறேன்னா, தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னா, மனுஷனுக்கு கிடையாதுப்பா, தேவனுக்கு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் என் குடும்பத்துக்கு என்ன வேணுமோ தேவன் தருவார். அதே போலதான் உங்க குடும்பத்துக்கு நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படி அர்ப்பணிப்போம், உண்மையா வாழ அர்ப்பணிப்போம். உங்க குடும்பத்துக்கு என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாமே தேவன் தருவார். உண்மையா இருப்பானாகில் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர்
பூமியில் உள்ள சகல ஜாதிகளில், அந்த வேர்டுல ரொம்ப முக்கியம், சகல ஜாதிகளிலும். உலகத்துல எத்தனை ஜனங்கள் இருக்காங்களோ சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். யோசேப்புடைய வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு, பரிசுத்தம் இருந்துச்சு, பொல்லாப்பை விட்டு விலகினார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வந்துச்சு, மேன்மையான ஆசீர்வாதம். இன்று நம்ம வாழ்க்கையிலே, நம்ம குடும்ப வாழ்க்கையிலே, சில குடும்பத்துல வியாபாரத்துல இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, எந்த சூழ்நிலையில கால வேளையில் இணைந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில உண்மை இருக்குமானால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு. சில குடும்பத்துல உடனே சொல்லுவாங்க, பிரதர் நான் ஒரு சின்ன வேலை தான் பாக்குறேன், எனக்கு சம்பளம் 10,000 12,000 தான், நான் இதுலதான் நான் உண்மையா இருக்கேன். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் அது விதைக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன? பரிசுத்தம், உண்மை, நேர்மை, நீதி, அன்பு கூறணும், நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ அர்ப்பணித்தாலே போதும். ஏன்னா எல்லா குடும்பத்துக்கும் ஒரு உயர்வு வேணும், எல்லா குடும்பத்துக்கும் ஒரு மேன்மை வேணும், எல்லா குடும்பமும் ஆசீர்வாதம் வேணும், எல்லா குடும்பத்துக்குமே சமாதானம் வேணும். தேவன் இருதயத்தை பார்த்து ஒரு குடும்பத்தை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருப்போமானால் கண்டிப்பா உயர்த்துவார், ஏற்ற வேளையில உயர்த்துவார். உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா வாழ அர்ப்பணிக்கும் போது சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா வைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கணும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 24 மணி நேரம் ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னா முதல் ஸ்டெப் உண்மை. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து யாரெல்லாம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அவ்வளவு கிஃப்டான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குவாலிட்டி உண்மை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அது மட்டும்தான் காணும். அதுக்கு ஆப்போசிட் நம்ம என்ன சொன்னா ஈஸியா புரியும் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல தந்திரம் மட்டும்தான் இருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, சர்ப்பம் இருக்கு, தந்திரம் இருக்கு. எங்கெல்லாம் தந்திரம் இருக்கோ அங்கெல்லாம் சர்ப்பம் மட்டும்தான் இருக்கும். ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா இதயத்துக்குள்ள தந்திரம் இருக்கக்கூடாது, இதயத்துக்குள்ள பொய் இருக்கக்கூடாது, ஏமாத்துற காரியங்கள் இருக்கக்கூடாது, வஞ்சிக்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் காலவெளியில பொறுமையா செய்தி கேட்கிறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ளே கசப்பான காரியம், வெறுப்பான காரியம், பகையான காரியம், மன்னிக்க முடியாத சுபாவங்கள், ஏமாத்துற சுபாவம், மற்றவங்களுடைய பொருள்களை அபகரிக்கிற சுபாவம், பெருமையான குணங்கள் ஏதாவது உள்ள கிடக்கா
இதை ஒரு மனுஷன் கண்டுபிடித்தால் மட்டும்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா சில குடும்பத்துல பெருமை இருக்கும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சில குடும்பத்துல பொருளாசை இருக்கும். பொருளாசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விக்கிரகாரன் என்னும் பொருளாசை என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல விக்கிரகாரன் என்னும் பொருளாசை இருந்துச்சு அப்படின்னா 2ஆம் மரணமாய் அக்னி கடலுக்குள்ள பங்கு உள்ளாங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துல பொருளாசை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. சில குடும்பத்துல வைராக்கியம், கசப்பு, பகை, விரோதம் இதெல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. ஒரு குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் பகை, வைராக்கியம், எரிச்சல், கோபம் இதெல்லாம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா மாம்சத்தினுடைய கிரியைகள் இருந்துச்சு அப்படின்னா தேவனோட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப கால வேளையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தடையா இருக்கிற பகுதி என்ன? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்ம ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ள முடியாது. ஒண்ணும் இல்லை, உங்க வீட்டுக்கு ஒரு ஸ்பீட் போஸ்ட் வருது, இல்ல ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க வீட்டுல இருக்கணும். வீட்டு அட்ரஸ்ல வருதுன்னா வீட்டுல இருக்கணும், கடை அட்ரஸ்ல வருதுன்னா கடையில இருக்கணும். இல்லைன்னா போன் போட்டு கேட்பாங்க, உங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்து நாங்க கொடுக்கணும் அப்படிம்பாங்க. வீட்டுல இருந்தானே கொடுக்க முடியும், போன் அட்டன் பண்ணாதானே கொடுக்க முடியும். அதே போலதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல் ஸ்டெப் உண்மை. தேவன் உங்க இதயத்தை பார்ப்பார். உங்க இதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு சொல்லப்பட்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ள அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புடைய பரிசுத்தமான நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீங்க எங்க கூட பேசியிருக்கிறீங்க. உங்க சத்தத்துக்கு நாங்க செவி கொடுத்து உண்மையா வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். இணைந்திருக்கிற குடும்பத்தை உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. எல்லா குடும்பத்தையும் வேலையடைங்க. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. அவனோட வாழ்க்கையில என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கு. எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளிலும் வேதத்தை தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறந்து கர்த்தர் எங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியான எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. கால வேளையில உங்க பிள்ளைகள் நீங்க பேசிருக்கீங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலையாக்க முடியும். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கப்படும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்க உங்க குடும்பத்துக்குள்ளே சத்தியத்தினால அப்பா விடுதலையாக்கப்படும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யா விடுதலையாக்க முடியும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்கப்பா, கர்த்தர் தொடுங்கப்பா, தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தலைமுறை சாபத்தை நீக்கி போடுங்க. எந்தெந்த குடும்பத்திலே அக்கிரமத்திலே பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்பா, எந்தெந்த குடும்பத்துக்கு எந்தெந்த ஆவியில் கிரி செய்து கொண்டு அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்படும். பலகைகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, ஆசீர்வாத கதவுகளை திறந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் அப்பா ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய களஞ்சியங்கள், அவனுடைய பாத்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிரம்பி வெளியிட்டு எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே படுகொலியில இருக்கிறாங்களோ தூக்கி எடுங்க. உங்க பிள்ளைகளை தூக்கி எடுங்க. கண்ணீரோடு, வேதனையோடு, அவமானத்தோடு, சொல்ல முடியாத துக்கத்தோடு ஒரு குடும்பம் இணைந்திருக்குப்பா. அந்த குடும்பத்தை உடைய பாதவில் அர்ப்பணிக்க. இந்த நாளிலும் உங்க பிள்ளையோட நீங்க பேசிருக்கீங்க, உண்மையா வாழ சொல்லி பேசிருக்கீங்க அப்பா. அந்த குடும்பம் அர்ப்பணிக்கிறாங்கப்பா, உங்க மகள் அர்ப்பணிக்கிறாங்கப்பா. அவங்கள தூக்கி எடுங்கப்பா. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டீங்கப்பா. உங்க பிள்ளைகளை தூக்கி எடுங்க. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. சத்ருவனர்கள் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வசதி தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா.
அழுக்கு வசத்தை நீக்கி போடுங்கப்பா. வெண் வஸ்திரம் தாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க துதியின் அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. எல்லா விதமான காரியத்திலும் அப்பா கர்த்தருக்கா வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும்ப்பா. அபிஷேகம் பண்ணுங்கப்பா, அபிஷேகம் பண்ணுங்கப்பா. துதியினுடைய தாங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசிரியப்பட்டு விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. கண்ணீரின் ஆவினால் நிரப்புங்கப்பா. மன்றாட்டின் ஆவினால் நிரப்புங்கப்பா. கர்த்தருக்கா எழும்பி பிரகாஷ் கிருபைத்தாங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்க எழுப்புதல் அக்னியை போடுங்க. கொழுந்துடைய அக்னி உங்களோட உள்ளத்துல பற்றி பிடிக்கும் அப்பா. அனல் மூட்டை எழுப்ப கிருபை தாங்கப்பா. அதிகாலவில் தண்ணி ஜெபம் பண்ண கிருபை தாங்கப்பா. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தரைங்க கூட இருக்கணும், கிருபை தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ கிருபை தாங்கப்பா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. தேவையில்லா சிந்தனைகள், தேவையில்லா எண்ணங்கள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, எங்களுக்கு வேண்டாம். யாரெல்லாம் தாழ்த்துறோம் என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பிதா குமாரன் பரிசு நாமத்துல முத்திரைப்படப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ளே அப்பா பிதா குமாரன் பரிசாவியர் மட்டும்தான் பாரு. எங்க இருதயம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படட்டும்ப்பா. உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்களுக்கு வேண்டாம். எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா, எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையுள்ள ஞானம் தான். நல்லா படிச்சு எழுதணும்ப்பா, எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்ப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமா கர்த்தர் கூட இருந்து முன்னும் பின்னுமா தேவதை சொல்லி நிப்பாட்டுங்கப்பா. படிச்ச பாடம் ஞாபகத்து வரணும், ஞாபக சக்தி தாங்க. கர்த்தருடைய ஆவியான பிள்ளைகளோட கூட இருக்கு. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்பு தாங்கப்பா. வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்பருக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. வாசல் இயேசு கிறிஸ்து நாமத்துல திறக்கப்படுது. இணைந்திருக்கிற குடும்பம் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கணும், உங்க கரத்துக்குள்ள இருக்கணும். உமக்கு பிரியமானபடி வாழணும். எங்களுக்கு கிருபை தாங்க. இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பத்தினியா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதி. மாசமா இருக்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில அப்பா திருமண வயசு தாண்டிருப்பா, ஏற்ற துணையை தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. வாலிப வயசுல ஒரு சிருஷ்டிகரை நினை என்று எழுதப்பட்டிருப்பா. தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சிந்தனை எல்லாவற்றையும் விலக்கி போட்டிருக்க. இந்த நாளில் வெளியில புறப்பட எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. எத்தனையோ இடத்துல இணைந்திருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன உபத்திரத்துல இருக்காங்களோ உபத்திரத்தை மாற்றி விடுங்க. கடன் பிரச்சனையை மாற்றி விடுங்க. குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. எல்லா பாவத்தை எல்லாம் மன்னித்து, அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து கர்த்தர் பூரண சுகமாக்கித்தாங்க, பூரண சுகமாக்கித்தாங்க, பூரண சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமான ஒரு விடுதலை கட்டளுங்க ராஜா. உங்களுடைய தழும்புல கரத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. என் நாம திருமத்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துல இருக்காங்க கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தரணும். வயசானவங்க ஜெபிக்கிறாங்கப்பா. சரீரத்துல பலவீனம் அதிகமா இருக்குப்பா. முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. பிள்ளைகள் ஏழை எளிய ஜனமா இருக்காங்கப்பா. அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். சில குடும்பத்துல மிஷினரி ஊழியம் பண்றாங்கப்பா. கிராமத்துக்கு போறாங்கப்பா சுவிசேஷம் அறிவிக்க. கர்த்தர் பாதுகாப்பு தாங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்கப்பா. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற பகுதியில அப்பா பத்திரமா இருக்கணும்ப்பா. பாதுகாப்பு தாங்கப்பா. காலை வேளையில வேலைக்கு போறாங்க, பாதுகாப்பு தாங்கப்பா. வாலிப பிள்ளைகள் வேலை பார்க்கறாங்க, பாதுகாப்பு தாங்கப்பா. டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. ஐடி ஃபீல்டுல வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் வேலை பார்க்கறாங்க. எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலை
காலவேளை சில குடும்பத்துல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. காலவேளையில விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். உங்க பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். ஒன்னும் பிடுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கும். தேவன் அருளியா குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அப்பா வேலி அடைக்கப்பட்டு மூடி மறைத்து பாதுகாத்து கர்த்தருடைய நாமம் மட்டும் மேம்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட நான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. கையில பயப்படுத்து வாசிங்க. எனக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.